வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நம்ம OnePlus Bullets Wireless Z இதோடைய ரிவ்யூ தான் நாம பார்க்க போறோம். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்த்து அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ஒரு தடவை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் சிம்லையும் பிரஸ் பண்ணீங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு பிளிங்க் ஆகும். இந்த OnePlus Bullets Wireless Z இது பார்த்தீங்கன்னாக்கா 2000 ரூபீஸ்க்கு உங்களுக்கு அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை என்னுடைய ஃப்ரெண்டு தான் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ கிளிப்பிங் பார்த்தீங்கன்னாக்கா இந்த OnePlus Bullets Wireless Z-ஓடைய ஆடியோவில் தான் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கிறேன். ஸோ இந்த ப்ளூடூத் ஒயர்லெஸ் உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். நாய்ஸ் கேன்சலேஷன் சூப்பராக பண்ணுது அப்படின்னு என்னுடைய ஃப்ரெண்டு சொல்லியிருக்காரு. ஸோ உங்களுக்கு நாய்ஸ், பேக்ரவுண்ட் நாய்ஸ், வேறு ஏதாவது இங்கே ஏதோ ஒரு சில குருவிலாம் கத்திட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது நாய்ஸ் ஏதாவது உங்களுக்கு கேட்குதா அப்படின்னு பாருங்கள். ஸோ எனக்கு எதுவும் தெரியல, காதில் மாட்டினதால வேறு எந்த நாய்ஸும் எனக்கு அந்தளவுக்கு கிளியராக தெரியல. ஸோ இதோட ரிவ்யூவை நம்ம இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். இந்த OnePlus Bullets Wireless Z இது பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நல்லா சூப்பராக குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. 2000 ரூபா இல்லையா, அதனால் பாக்ஸ் நல்லா குவாலிட்டியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா ஏதோ ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டியிருக்காங்க, அதில் தான் எல்லா டீட்டெயில்ஸும் போட்டிருக்காங்க. அண்ட் ஆல்சோ பாக்ஸ் கண்டென்ட்டில் டாப்பில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பேஸ் பூஸ்ட் அப்படிங்கிறாங்க. ஓரளவுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம் பேஸு. அண்டு 17 hours ஆஃப் பேட்டரி லைஃபு. நார்மலாக என்னுடைய ஃப்ரெண்டு வந்து 2 days வருது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ வாட்டர் அண்டு ஸ்வெட் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ சார்ஜ் ஃபார் 10 minutes, என்ஜாய் ஃபார் 10 hours. ஸோ அதுவும் வந்து ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. கிளியர் அண்டு ஸ்டேபிள் கால்ஸ் இது பார்த்திங்கனாக்கா ரொம்பவே கிளியராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நான் கால்ஸ் அட்டன் பண்ண வரைக்குமே ரொம்பவே கிளியராக இருக்குது. நான் என்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட நான் பேசின வரைக்குமே ரொம்பவே கிளியரான ஒரு கால்ஸ் எனக்கு கிடைக்குது. ஸோ கால்ஸை பொறுத்த வரைக்கும் சவுண்ட் குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அடுத்தது மேக்னெட்டிக் கண்ட்ரோல். ஸோ இதுவும் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸு 2190 போட்டுருக்காங்க. பட் 2000 ரூபாய்க்கு உங்களுக்கு, அதாவது 1999க்கு உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. பாக்ஸ் ஆல்ரெடி அன்பாக்சிங் பண்ணியாச்சு. என்னோடய ஃப்ரெண்டு தான் யூஸ் பண்ணிட்டுருக்காரு. இருந்தாலும் பாக்ஸை ஜஸ்ட் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். டப்பா நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு குவாலிட்டியான ஒரு டப்பா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் எந்த விதமான காம்ப்ரமைஸுமே பண்ணலை அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2000 ரூபாய்க்கு உங்களுக்கு ஒரு ஒர்த்தான டப்பா கிடைக்குது. அண்ட் ஆல்சோ ஒரு சூப்பரான குவாலிட்டியில் உங்களுக்கு வந்து ஒரு ஹெட்செட்டும் கிடைக்குது. ஸோ டப்பாவை சைடில் வச்சு நம்ம இந்த நெக் பேண்டை பார்த்தோம்னாக்கா ரொம்பவே ஓரளவுக்கு குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நல்லா லைட் வெயிட்டாக கழுத்தில் கிடக்கிறதே தெரியாத அளவுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுனால நமக்கு கழுத்து உள்ளே நீங்கள் ஷர்ட்டுக்கு வெளியில் போகணுன்னு அவசியம் இல்லை, ஷர்ட்டுக்கு உள்ளே நீங்கள் போட்டிங்கனாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபீலிங் நல்லாயிருக்கு. ஸோ அந்த குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் 3 பட்டன் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. அந்த கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொடுத்துருக்காங்க. நார்மலாக நான் இது வரைக்கும் யூஸ் பண்ண எல்லா ஹெட்செட்டுமே பார்த்தீங்கன்னாக்கா கண்ட்ரோல்ஸ் எல்லாமே ரைட் ஹேண்ட் சைடு வர்ற மாதிரி இருந்தது. பட் இந்த ஒரு ஹெட்செட்டில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னாக்கா லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சார்ஜ் ஏறும்போது ரெட் கலரில் இருக்குது, சார்ஜ் ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னாக்கா அது க்ரீன் கலர் மாதிரி சேஞ்ச் ஆகுது. அண்ட் இந்த கண்ட்ரோல் பட்டன்ஸ் எல்லாமே கொஞ்சம் கிளிக்கியாக நல்லா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் இதில் பார்த்தீங்கன்னா கால்ஸ் நீங்கள் வரும்போது அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இந்த சென்டர் பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் கால்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அந்த டீசோ ஒயர்லெஸில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கால்ஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த மேக்னெட்டிக் கண்ட்ரோலை இப்படி ரிமூவ் பண்ணிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் அட்டன் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் எனக்கு தெரிஞ்சு இதில் இல்லைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மேக்னெட்டிக்கும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஓரளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த மேக்னெட்டிக் ஃபங்க்ஷன் வந்து எப்படின்னாக்கா உங்களுக்கு வீடியோ பார்த்துட்டிங்கனாக்கா ஜஸ்ட் நீங்கள் இதை ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா வீடியோ கட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி நீங்கள் பாட்டு கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னாக்கா எடுத்து இதை ஜாயின் பண்ணிட்டீங்கன்னாக்கா பாட்டும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கட் ஆகிடும். ஸோ ஆக்சுவலாக இதை நீங்கள் காதில் சொருவிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அவுட்டரில் இருக்கக்கூடிய நாய்ஸ் கூட எதுவுமே உங்கள் காது உள்ளே போகாத அளவுக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. அது வந்து ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம். அதனால் ரொம்ப ப்ரெஸ் பண்ணி உங்கள் காதுக்குள்ளே சொருவுறதை அவாய்ட் பண்ணுங்கள். ஓரளவுக்கு லைட்டாக யூஸ் பண்ணிங்கனாக்கா உங்கள் காதுக்கு ரொம்பவே நல்லதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் நான் யூஸ் பண்ண ஹெட்செட்டில் இந்த ஹெட்செட் நான் காதில் வச்ச உடனே என்னை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறது சுத்தமாக எனக்கு தெரியவே இல்லை. கண்ணு மட்டும்தான் வேலை செய்யுது, காதில் எதுவுமே எந்த சவுண்டுமே கேட்காத அளவுக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ஒரு பர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு ஃபிட்டாக வர மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஹெட்செட்டுக்கு உங்களுக்கு சவுண்ட் குவாலிட்டிக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். பட்டு ஹெல்த் குவாலிட்டிக்கு அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும்னு சொல்ல முடியாது. அதனால் ரொம்பவே காதில் அழுத்தி ப்ரெஸ் பண்ணாதீங்க. அண்ட் இன் பர்டிகுலராக இந்த லவ்வர்ஸ்லாம் பேசிக்குவாங்க, அந்த மைமிங்லேயே பேசுகிற மாதிரி இருக்கும். ஏதாவது சவுண்டு நம்ம பக்கத்தில் போனால் கூட எதுவுமே காதிலே விழாது. ஸோ அந்த மாதிரி கால்ஸ் நிறையா மணிக்கணக்கில் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஹெட்செட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
ஏன்னா நீங்கள் வந்து இந்த ஒயர்டு ஹெட்செட்டில் நீங்கள் அப்படியே மைக் எடுத்து வாயில் வச்சுக்கிட்டு அப்படியே பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ ஏறக்குறைய அதில் எப்படி இருக்குமோ அதை விட சூப்பராகவே இதில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நாய்ஸ் கேன்சலேஷனும் அந்தளவு பக்காவாக பண்ணுது. சவுண்டு குவாலிட்டி அண்டு கிளாரிட்டி அதை விட ரொம்பவே சூப்பராக பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இதில். ஸோ இதில் இருக்கக்கூடிய சார்ஜிங் போர்ட்டு, டைப் சி போர்ட்டு, அதுக்கு ஒரு மூடி ஒன்று போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கவர் இல்லாமல் அது அப்படியே ஓப்பன்லேயே இருக்கிற மாதிரியே இருக்குது. இந்த டீசோ ஒயர்லெஸ் பார்த்தீங்கன்னா ரியல்மி லிங்க் ஆப்பில் ஒர்க் ஆச்சு. அதே மாதிரி இது ஏதாவது ஒர்க் ஆகுமான்னு செக் பண்ணி பார்த்தா அந்த மாதிரி எதுவும் சான்ஸே கிடையாது. இதில் இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் கேபிள் நல்லா சூப்பராக குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இருக்குது. கேமிங் பொறுத்த வரைக்கும் லோ லேட்டன்சி கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு அந்தளவுக்கு தெரியல. ஸோ நான் வந்து கேமர் கிடையாது. நீங்கள் யாராவது கேமராக இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த ஹெட்செட்டு எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பட் வீடியோ பார்க்குறதுக்கு, பாட்டு கேட்குறதுக்கு, படம் பார்க்குறதுக்கு அதெல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஹெட்செட்டு சவுண்டு குவாலிட்டியும் ரொம்பவே கிளியராக கிறிஸ்பாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ மொத்தத்தில் இந்த OnePlus புல்லட் வயர்லெஸ் Z பார்த்தீங்கன்னாக்கா குறைகள் இல்லாமல் நிறைகள் மட்டுமே நிறைந்த ஒரு சூப்பரான ஒரு ஹெட்செட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ப்ளூடூத் ஹெட்செட்டில் குறைன்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னாக்கா 2000 ரூபா ப்ரைஸை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும். ஒரு 1500 ப்ரைஸ் ரேஞ்சில் இதை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்கனாக்கா இன்னும் ஒரு சூப்பரான பர்ஃபெக்டான ஒரு வேல்யூ ஃபார் மணி டிவைஸாக இருக்கும் இது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இது வரைக்கும் யூஸ் பண்ண ஹெட்செட்லேயே, அதாவது ப்ளூடூத் ஹெட்செட்லேயே உங்களுக்கு எது ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எத்தனை வேணாலும் யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் பிடிச்சது ஏதாவது ஒன்று தான் இருக்கும். ஸோ அந்த ஒன்று என்னங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.